Welcome back to Gayathri Bharani. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்க வந்து தொட்டில்ல கமந்தாலும் அவங்க கீழ விழுந்துராம எப்படி அவங்கள 2 மணி நேரம் தூங்க வைக்கலாம் அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். நான் இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்னா இந்த தொட்டில்ல கமற பிரச்சனைனால நான் ரொம்ப அஃபெக்ட் ஆனேன். ஒரு 3 மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டம் வந்து வேற யாருக்கும் வந்துர கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேங்க. இது வந்து ஒரு சின்ன டிப் தான். இது தெரியாம நான் ஒரு 3 மாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒரு அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் குழந்தைங்க தூங்குற டைம் மட்டும் தான் நமக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது. அந்த தூங்குற டைம் ஒரு 2 மணி நேரமாச்சும் தூங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்தது அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து இப்போ ஒரு தூங்குறாங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துலேயே உடனே நம்ம அப்போ தான் சாப்பிட்றோம், அவங்கள தூங்க வச்சுட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சதுமே எந்திரிச்சாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அழுகழுகியாக வரும் இல்லையா. உடனே வந்து நான் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களும் இருக்கலாம் இல்லையா. அந்த தெரியாதவங்களுக்காக தாங்க நான் இதை போடுறேன். எனக்கும் வந்து இன்னொருத்தர் மூலமாக தான் இந்த டிப் தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் ஹாப்பாடான்னு இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா பாப்பா கமந்ததுக்கப்புறம் ஒரு 4th மந்த்தில் கமந்ததுக்கப்புறம் தொட்டிலையும் வந்து கமர ட்ரை பண்ணி கமந்துட்டா. 4th மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே ட்ரை பண்ணி தூங்கும் போதெல்லாம் அதையே நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணி தொட்டிலேயே கமந்துட்டா. கமந்தா என்ன ஆகுதுன்னா தொட்டில் உடனே தலையை கீழே விட்டுக்கிறது. தொட்டிலுக்கு வெளியில் வந்து தலைக்கு வந்துடுது. தொட்டில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அமுத்துற மாதிரி. உடனே நம்ம அறக்க பறக்க போய் ஐயோ அவளுக்கு வந்து தொண்டை வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கணும். உடனே எல்லாம் திருப்பி போட்டாலும் உடனே அதில் டிஸ்டர்ப் ஆகி முழிச்சுக்கிறா. அது என்னன்னே தெரியல. கரெக்டாக வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஆடாம அசையாமல் தூங்குவா. அந்த 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸில் வந்து கமருவா. கரெக்டாக கமந்ததும் உடனே நம்ம திருப்பி போடுறோம், நீட்டாக கரெக்டாக எடுத்து போடலாம் அப்படின்னு போட்டோம்னா உடனே முழிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம் ஆட்டுன்னு ட்ரை பண்ணுவேன். எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குமா கமர்ற குழந்தைங்க, இல்லை கமந்தா எனக்கு மட்டும்தான் அப்படியா, பாப்பா மட்டும்தான் அப்படியா என்னன்னு தெரியல. ஆனால் கிருத்திக் வந்து இங்கே பெட்டில் வந்து கமந்தாலுமே தொட்டிலில் வந்து கமரல. நிறைய குழந்தைங்க அப்படிதான் இல்லையா, பெட்டில் வந்து கமருவாங்க, பட் தொட்டிலில் வந்து அமைதியாக தூங்கிக்குவாங்க. சைடாக வேணால் திரும்புவாங்க. ஒரு 11th மந்த்து அதுக்கு மேலே தான் வந்து ஃபுல்லாக கமர்றது, இந்த வெளியே வர்றது, சேட்டை பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. பட் பாப்பா வந்து 4th மந்த்லேயே வந்து தொட்டிலேயே கமந்தனால ஒரு 3 மாதத்துக்கு இதே மாதிரி தாங்க. ஒரு தூங்க வைப்பேன், ஒரு 1/2 அன் ஹவர் தான், உடனே முழிச்சுவா. மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் மறுபடியும் அவ கூட விளையாடணும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு டைம் பார்த்து நான் மறுபடியும் தூங்க வச்சுன்னா மறுபடியும் 1/2 அன் ஹவர். இதே மாதிரியே ஒரு நாளில் டே டைமில் மட்டும் ஒரு 4-5 தடவை அவளை தூங்க வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் தான் தூங்குவா. அதுவும் உடனே வந்து ஒரு 1 ஹவரில் மறுபடியும் தூங்கினா கூட பரவாயில்ல. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் வந்து அவளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நான் சொன்ன மாதிரி தான் அவளை தூங்க வச்சுட்டு தான், அவள் முழிச்சிருக்கும் போது சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு உட்காருவேன். கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு கை கழுவிட்டு வந்தால் உடனே எந்திரிச்சுப்பா. எனக்கு பார்த்தோன்னே ஐயோ என்னடா மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போகும்போது இப்படி தான் 1/2 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லி மனசு வந்து அதுக்கு தயாராகிருச்சு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அழுகையே வரும். ரொம்ப என்னடா இப்படி நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி. கிருத்திக்கெல்லாம் வந்து படுத்தா 2 மணி நேரம் தூங்கும், அவனுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. எனக்கு புதுசாக இருக்குது இப்போ கிருத்திகாட்ட இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால எனக்கு கிருத்திக்லாம் அப்படி தூங்கினானே அதை கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அழுகழுகியாக வரும். ஐயோ கிருத்திக்லாம் எப்படி தூங்கினானே, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்கனாவே ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்கல்ல, ஏன் அந்த மாதிரி தூங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்குமா அதாக இருக்குமா நானும் ஒன்னொன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருவேளை நம்ம வயிறு ஃபுல் பண்ணாமல் போடுறோமோ அதனால தான் சீக்கிரம் முழிச்சுக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் ட்ரை பண்ணுவேன். வயிறு நிறைய கொஞ்சம் சேர்த்தி ஊட்டணும் அப்போ தான் தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் எல்லாத்துட்டையும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம ரிலேஷன்கிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது எங்கள் அண்ணியோட அம்மா வந்து சொன்னாங்க, என்னோட பையனும் அதே மாதிரி தான் குழந்தையில பண்ணுவான். நான் என்ன பண்ணேன், தொட்டிலுக்கு பின்னாடி அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே நான் தைச்சு விட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னாங்க. இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் எனக்கு தெரியறதுக்கே ஒரு 3 மந்த் ஆயிடுச்சுங்க. அந்த 3 மந்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தைச்சு 6th மந்த்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 6th மந்த் அப்போ தான் நான் தைச்சதுக்கப்புறம் தான் அவள் கமந்ததுக்கப்புறம் தலை வெளியே விட முடியலையே, வேடிக்கை பார்க்க முடியலையே அப்படின்னு தடுமாறினான். பட் அது வந்து ஒரு
2-3 டேஸில் அவளுக்கு பழகிருச்சு இப்படி தான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் அவள் கமந்துக்கிட்டே கூட அப்படியே படுத்தே கூட தூங்க ஆரம்பிச்சிட்டா. நம்மளும் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி அந்த டிப்பு தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, தொட்டில் அந்த இடத்துல தைச்சோம் இல்லையா, அந்த தைச்ச இடத்துலையே ஒரு 3 சுற்று மாதிரி சுற்றி நுனியில் 2ஐயும் ஜாயின் பண்ணி சுற்றி கிளிப்பு மாதிரி ஒரு 3 கிளிப்ஸை வந்து நம்ம போட்டு விடலாம். நான் கிளிப்பு போட்டு பார்த்தேன். பட் வந்து அது ரொம்ப வந்து கெட்டியான கிளிப்பு இருந்துச்சுன்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும்னு நினைக்கிறேன். நான் போட்டது வந்து அவள் 2 ஆடு ஆடுனா அந்த கிளிப்பெல்லாம் கீழே விழுந்துருது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்துட்டு ஒன்றும் முடியலன்னு தான் இந்த மாதிரி தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் உண்மையாலுமே அவ்வளோ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவள் கமந்துக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கினா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிச்சு தூங்க பழகினானே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 hour 1.5 hours 2 hours அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 2 hours வரைக்கும் இப்போ நடுவில் ஏதாவது முழிச்சாலும் ஆட்டுவிட்டாலும் கமந்துக்கிட்டே கூட அப்படியே தூங்கிக்கிறாள். இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். இப்போல்லாம் வந்து பேபி ஷாப்லேயே வந்து தொட்டில் விற்கும் போதே அந்த முன்னாடி தலைக்கிட்ட வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்து இவ்வளோ தூரம் வந்து தைச்சிருக்காங்க. தைச்சே அந்த மாதிரி விற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அது வந்து கேட்டு விசாரித்து நம்ம வாங்கணும். அதுவும் எல்லா பேபி ஷாப்லேயும் இருக்கான்னு தெரில. அப்படியே நீங்கள் தொட்டில் வாங்கினாலும் நீங்களே கூட கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் ரீசன்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு சளி தொந்தரவாக இருக்கலாம், மூக்கடைப்பு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் லைட்டிங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக அமைதியான பிளேஸில் வந்து தூங்க வைங்க. அப்புறம் வந்து பசியாக கூட இருக்கலாம். அவங்க வயிறு ஃபுல்லாகலினாலும் அப்பப்போ அந்த பசிக்காகவே எழுந்திரிச்சுப்பாங்க. அதனால் சாலிட் ஃபுட் நல்லா வயிறு நம்ப கொடுத்து நீங்கள் தூங்க வைங்க. இந்த விஷயத்தினால நான் ரொம்ப பாதிப்பானதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க, நினச்சிட்டே இருந்தேன். இந்த வீடியோனால ஒருத்தருக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கும் இருந்துச்சா, உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு மற்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.